லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷைகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தலைமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2799வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 6ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 3வது பாசுரம் 53வது பெரிய திருமொழி பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது உன்னடியார்க்கு என் செய்வதென்றே வைகுந்தம் உன்னடியார்க்கு என் செய்வன் என்றே இருத்தி நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான். தன்னுடைய கண்ணும் தன்னுடைய வாயும் சதா சர்வகாலமும் நாராயணனையே ஜபித்துக் கொண்டிருப்பதனாலே வைகுந்தம் கூட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அடியார்கள் மீது மிகவும் பிரீதி உள்ளவனாக இருக்கிற நீ அந்த வாத்சல்யத்தினாலேயே கலங்கி போன கண்களாய் உடைய சிவந்த திருக்கண்களை உடையவனாய் இருக்கிறாய். நீ கலங்கி இருப்பதற்கு காரணம் இந்த பக்தர்களுக்கு நான் இன்னும் என்ன செய்ய வேண்டுமோ என்று பிரீதியினாலே தான் செய்ததெல்லாம் பத்தாது வைகுந்தமே அந்த தந்துருள வேண்டும் என்று எண்ணுகிற அளவுக்கு நீ சிந்தை கலங்கி இருக்கிறாய். உனக்கு ஒன்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். என்ன விஷயம் என்றால், வைகுந்தம் என்று நீ சிறப்பித்து சொல்லுகிற அந்த பரமபதத்தை காட்டிலும் உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய திருக்குணங்களிலே ஊறியிருப்பதே அந்த சிந்தனையை காட்டிலும் வைகுந்தம் என்ன சிறந்ததா என்று கேட்கிறார். ஏனென்றால் வைகுந்தம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது, பாபிகளுக்கும் கிடைத்திருக்கிறது. சிசுபாலன் வைகுந்தம் அடைந்திருக்கிறான், பூதனை அடைந்திருக்கிறார். கண்ணனுடைய திருவதார காலத்திலே யாரெல்லாம் அவனுக்கு எதிராக இருந்து மாண்டார்களோ அவர்களெல்லாமும் வைகுந்தம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சதா நாமஸ்மரணம் செய்தவர்கள் அல்ல, பெருமாளின் புகழை பற்றி போற்றி பாடியவர்கள் அல்ல. இருந்தாலும் கூட உன்னுடைய திருக்கரங்களினால் உன்னுடைய ஆயுதங்களினால் மாளப்பட்டு மாண்டு அவர்கள் சொர்க்கத்தையும் வைகுந்த பதத்தை அடைந்திருக்கிறார்கள். அதில் என்ன பெருமை இருக்கிறது பகவானே? உடனே கேட்கிறார், உனக்கு நான் வைகுந்தம் தர வேண்டும் என்று எண்ணின உடனேயே நீ வைகுந்தம் கூட தேவையில்லை என்று சொல்லுகிறாய் ஆழ்வாரே என்று கேட்டபோது, வைகுந்தத்தை காட்டிலும் இங்கே இருந்து கொண்டு உன்னுடைய குண அனுபவத்தை செய்வதை காட்டிலும் உள்ள ரசனை வைகுந்தத்திலே என்ன வந்துவிடப் போகிறது? ஏனென்றால் ஒரு ரசமான அனுபவங்கள் அங்கே இருக்காதாம். ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பெருமாளை சதா சர்வகாலமும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரசித்துக் கொண்டே பார்த்து கொண்டே நிற்க வேண்டும். அவ்வளவுதான் வைகுந்தம் என்பது. இங்கு இருப்பது போல கருட வாகனம் கிடையாது, குதிரை வாகனம் கிடையாது, சேஷ வாகனம் கிடையாது, தங்கத்தேர் கிடையாது, விதவிதமான பலகாரங்கள் கிடையாது. அங்கு இருக்கிற அனுபவம் என்பது ஒரு விதமான அனுபவம். அந்த அனுபவத்தை காட்டிலும் கிருஷ்ணாராமா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு, ராமா கிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லிக்கொண்டு கோவில் கோவிலாக சென்று அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகங்களை பார்த்து கொண்டு உற்சவங்களிலே கலந்து கொண்டு அங்கு பரிமாறப்படுகிற அன்னங்களை உண்டு கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு இருக்கிற பெருமையை காட்டிலும் வைகுந்தம் என்றும் தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. ஏனென்றால் பெருமாள் நினைப்பாரா நம்முடைய பக்தனுக்கு நாம் செய்தது போதாது 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 என்று. கடந்த பாடலையே சொல்லிவிட்டார், இந்திரியங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எனவே எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனால் ஆழ்வார் இவ்வருள் திருமாநிலத்தில் இருந்து கொண்டே இப்படி கழிக்கிறாரே, இந்த அனுபவத்தை காட்டிலும் இது நித்தியமாக இருந்துவிடக்கூடியதா? ஏனென்றால் பிறப்பு என்றால் இறப்பொன்று உள்ளவல்லவா உலகத்திலே. அதனால் இது ஒன்றும் நித்தியமானது அல்லவே.
எனவே பெருமாள் நினைக்கிறாராம், ஸ்ரீவைகுண்டம் பெற்றாலன்றோ அது அனுபவ பூர்த்தி உள்ளதாக ஆகும் என்று பெருமாள் நினைத்து கொண்டு வைகுண்டத்தை ஆழ்வாருக்கு தந்திரல்வன் போல விளக்கினான். அதனை கண்ட ஆழ்வார், இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமனகர் உளானே என்பது போலவே இந்த குண அனுபவத்தை காட்டிலும் வைகுண்டம் என்பது போக்கியமோ பிரானே என்கிறார். எனவே பூலோகத்திலே இருந்து கொண்டு சகலவிதமான உலக விஷயங்களுக்கு நடுவிலேயே நாம் பெருமாளை பற்றி நினைத்து கொண்டிருப்பதே சிறந்த அனுபவம் என்று விளக்கிய இந்த பாசுரம் 53வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். ஒன்றொன்று செங்கன்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வதென்றே உயர்த்தி நீ நின் புகழில் வைகுந்தம் சிந்தையிலும் மற்றினதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உப்ஜாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.